بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الرجيم بسم الله الرحمن الرحيم وكأي من قرية هي أشد قوة من قريتك التي أخرجتك أهلكناهم فلا ناصر لهم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم مثل الجنة التي وعد المتقون فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் முஹம்மத் அத்தியாயத்தின் 12 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், வகஅய்யின் மின் கரியத்தின் ஹிய அஷத்து குவ்வத்தம் மின் கரியத்திக அல்லதி அஹ்ரஜத்க அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும். ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனம் முழுவதும் மதனி எனும் ஹிஜ்ரத்திற்கு பின்பு இறங்கிய வசனங்கள் இந்த அத்தியாயம் என்றும், அதில் குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும் மக்காவில் இறங்கிய ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறங்கிய வசனங்கள் என சொன்னோம். அத்தகைய வசனங்களின் தொடக்கம்தான் وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ هِيَ أَشَدُّ قُوَّةً مِّن قَرْيَتِكَ الَّتِي أَخْرَجَتْ என்ற வசனம். அதனுடைய பொருள், யா ரசூலல்லாஹ், உங்களை வெளியாக்கினார்களே மக்காவை விட்டும், அந்த ஊர்வாசிகளை விட ஆற்றல் மிக்க பல ஊர்வாசிகளை நாம் அழித்திருக்கின்றோம். அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவருமே கிடைக்கவில்லை. இந்த வசனம் கடுமையான மக்காவாசிகளை எச்சரிக்கின்ற வசனமாகும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்க, ரசூல்மார்களின் தலைவர்களாக இருக்க, நபிமார்களின் இறுதி நபியாக இருக்க, அந்த நபியை இவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களை அந்த அனுப்பப்பட்ட எந்த சமூகத்தின்பால் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் பொய்ப்படுத்திய பொழுது, மறுத்த பொழுது, அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்த பொழுது அவர்களை நாம் அழித்து விட்டோம். அவ்வாறு அழிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இருக்கவில்லை. அதே சமயத்தில் அழிக்கப்பட்ட சமுதாயமோ பலகீனமானவர்கள் அல்ல, மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். சமூக பிரிவினரை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர்கள்
மலைகளை குடைந்து தங்களுடைய இல்லங்களை அமைத்து கொள்ளக்கூடிய சுபாவம் உடையவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். ஆனாலும் அவ்வளோ ஆற்றல் மிக்கவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் அவர்கள் காலத்தில் அனுப்பப்பட்ட நபியை அவர்கள் மறுத்தார்கள், தொல்லைகள் கொடுத்தார்கள் என்பதற்காகத்தான். அப்படியானால் நீங்கள் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டுமல்ல, இறுதி ரசூலாக ஹாத்தமுல் அம்பியா, இறுதி நபியாக இருக்கின்றீர்கள். அனைத்து ரசூல்மார்களுக்கும் செய்யதாக தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட ஒரு ரசூலை மறுத்த பொழுதே நாம் தண்டித்தோம் என்று சொன்னால், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான உங்களை இந்த மக்கள் பொய்ப்படுத்துகின்ற இவர்களை நாம் எப்படி அழிக்காமல் இருக்க முடியும்? இன்னொரு புறம் ஆற்றல் மிக்க அந்த சமூகமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக யாரும் எதையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவர்களை விட எல்லா வகையிலும் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த மக்களை அழிப்பதில் என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் சராசரி ஒரு ரசூலை பொய்ப்படுத்தியவர்கள், அவங்கள அழிச்சிருக்கோம், அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சராசரி ஒரு ரசூல் அல்ல, ரசூல்மார்களின் தலைவர் சையதுல் முர்சலீன். இரண்டாவது, உங்கள் சமூகம் இருக்கிறது அழிக்கப்பட்ட முன் சமூகத்தை விட பலகீனமான சமூகம். அந்த பலகீனமான சமூகத்தையே அழித்திருக்கின்ற பொழுது பலகீனமான இவர்களை அழிப்பது எம்மாத்திரம்? ஒரு ரசூலை பொய்ப்படுத்தியதால் அவர்களை அழித்த பொழுது என்று சொன்னால், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான உங்களை பொய்ப்படுத்துகின்ற பொழுது, உங்களுக்கு சிரமம் தந்த பொழுது, இவர்களை அழிப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அல்லது இவர்களை அழித்தால் யார் கேட்கப் போகின்றார்கள்? அவர்களே அழிக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. அப்படியானால் இவர்கள் ஏன் அழிக்கப்பட மாட்டார்கள்? இவர்களுக்கு ஏன் அழிவு ஏற்படாது? இவர்களுக்கு அழிவு ஏற்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எதுவுமே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் அழிக்கவில்லை. இந்த உலகத்தில் மறுமையில் தண்டனை கொடுப்பான் அல்லாஹ்வின். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், நபியுர் ரஹ்மா, அருள் நபி என அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது தான் இந்த சமூகம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் காரணம். அல்லாஹ் அதை ஒரு வசனத்தில் சொல்வான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். வமா கான அல்லாஹு யுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களோடு இருக்கின்ற நிலையில் அவர்களை அல்லாஹ் அழிப்பதாக இல்லை. தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் முதல்ல சொன்னால், முந்தைய சமுதாயத்தை அழிச்சிருக்கிறோம். காரணம், அவங்க நபிமார்களை பொய்ப்படுத்தினார். நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால், பொய்ப்படுத்தியதால், அவர்களுக்கு துன்பம் கொடுத்ததால் அந்த கௌம் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் ஒரு சராசரி நபி ரசூலைத்தான் பொய்ப்படுத்தினார்கள். இவங்களோ சையது முர்சலீனை பொய்ப்படுத்துகிறான். இன்னொரு பக்கத்தில் முந்தைய சமூகம் ஆற்றல் மிக்க சமூகம், இவர்களோ பலகீனமானவர்கள். அப்படி இருந்தும் அப்படியானால் முந்தைய உம்மத்து அழிக்கப்பட்டது என்று சொன்னால் 100 மடங்கு மேலாக இவர்கள் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவங்களை கடுமையாக ஒரு கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள சாப்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அழிக்கப்படவில்லை? அல்லாஹ் சொன்னா, நபியுர் ரஹ்மா என அழைக்கப்படுகின்ற, அருள் நபி என கூறப்படுகின்ற அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் அவர்களை அழிப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. இந்த நபி வருத்தப்படுவான். இந்த நபியுடைய துவா, யா அல்லாஹ் என் உம்மத்தை நீ மொத்தமாக அழிச்சிடாதேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. இந்த நபி அதை விரும்புறது இல்லை. நபி தாயிஃபுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது கூட, அல்லாஹ் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இவர்கள் அறியாத சமூகமாக இருக்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு என்றுதான் கேட்டார்கள். அல்லாஹ் மஹ்தில் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இவர்கள் அறியாத சமூகமாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு ஹிதாயத்து செய்து விடு. இவங்களுக்கு நீ ஹிதாயத் செஞ்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏன் இவர்கள் நடக்கப் போகின்றார்கள் என்று கேட்ட நபி அல்லவா. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களோடு இருப்பதால் நாம் இவர்களை அழிப்பதாக இல்லை. அப்போ காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனாலும் அதற்காக மறுமையில் விடப்படுவார்களா என்று கேட்டால் மறுமையில் விடப்பட மாட்டார்கள். யார் அந்த குஃப்ரிலேயே இருந்தாங்களோ, யார் இறை நிராகரிப்பிலேயே இருந்தார்களோ, யார் ரசூலை தொடர்ந்து பொய்ப்படுத்தி இறுதி மூச்சு அப்படியே முடிந்ததோ, இவர்களை அல்லாஹ் உலகத்தில் தண்டிக்காமல் விட்டான். நபியுர் ரஹ்மத்திற்காக, ரஹ்மத்துடைய நபி சங்கடப்படுவாங்க, வருத்தப்படுவாங்கங்கிறதுக்காக அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் விட்டான் என்பதற்காக
மறுமையிலும் இவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். மறுமையில் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லும், யுதாஅஃபு லஹுமுல் அதாப், கண்டிப்பாக அவர்களுக்கு மறுமையில் பன்மடங்கு தண்டனை இரட்டிப்பாக்கப்படும். அவங்களுக்கு பயங்கரமாக கஷ்டம் கொடுக்கப்படத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. அப்போ ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களையே நாம் தண்டித்தோம், அவர்களை தண்டித்த பொழுது கேட்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ், உங்களை மக்காவை விட்டு துரத்திய இந்த மக்காவாசிகள் இவர்களை தண்டிப்பதில் நமக்கு என்ன சிரமம்? அதனால தான் ஹதீஸில் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகணும். ஸல்லல்லாஹு எங்கே போனாங்க? நேராக சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு போகும்பொழுது எங்கே போனாங்க? கார சவுர் குகைக்கு போனாங்க. சவுர் குகை கிட்ட போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறாங்க. மக்காவை பார்த்து காபா இருக்கிற திசையை நோக்கி திரும்புகிறாங்க. திரும்பிட்டு சொல்கிறாங்க, வகால் அன்த அஹப்பு பிலாதில்லாஹி இலல்லாஹ், நீதான் அல்லாஹின் ஊர்களில் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான ஊர். வா அன்த அஹப்பு பிலாதில்லாஹி இலை, அல்லாஹ்வுடைய அனைத்து இந்த ஊர்களிலும் எனக்கு பிரியமான ஊரும் நீதான். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து பேசுகிறாங்க. சொல்லிட்டு, வலவ் அன்னல் முஷ்ரிகீன், இந்த இணை வைப்பாளர்களின் இந்த கூட்டம் லம் யுஹ்ரிஜினி, என்னை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றவில்லையானால் லம் அஹ்ருஜ் மின்கி, இங்கிருந்து நான் வெளியேறி இருக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் மதீனாவுக்கு போகும்பொழுது அதற்கு முன்னாக காரே சவுரில் 3 நாள் தங்குறாங்க. சவுர் குகைக்கு கிட்டத்தில் போயிட்டு மக்காவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை இது. அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபாதல் ஆதா, விரோதிகளிலேயே மிகப்பெரிய விரோதி யார் தெரியுமா? மன் அதா அலல்லாஹி ஃபி ஹரமி, அல்லாஹ்வுடைய எல்லையிலிருந்து ஹரமிலிருந்து ஒருவன் வரம்பு மீறுகிறானே அவன்தான் ஆக வரம்பு மீறியவன். அவ் கத்தல கைர காத்திலிஹி, தன்னை கொல்லாத ஒருவனை அப்பாவியை ஒருவன் கொலை செய்தால் அவன் வரம்பு மீறியவன். அவ் கத்தல பி துஹூலில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தின் காரணமாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஏற்பட்ட ஒரு காரணத்திற்காக இப்பொழுது ஒருவன் கொலை செய்வானேயானால் அவன்தான் அல்லாஹுடைய விரோதிகளில் மிக முக்கியமான விரோதி, அல்லாஹுடைய உத்தரவை மிக கடுமையாக மீறுபவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்க, ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸவஜல் அலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். வகஅய்யின் மின் கரியத்தின் ஹிய அஷத்து குவத்தம் மின் கரியத்திக அல்லதி அஹ்ரஜத்க அஹ்லக்னாஹும் ஃபலா நாஸிர லஹும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மதீனா நகருக்கு செல்லுங்கள். உங்களை துரத்திய இந்த சமூகத்தை விட ஆற்றல் மிக்க சமூகத்தை எல்லாம் நாம் அழித்திருக்கின்றோம், கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனாலும் இவர்களை சில காரணங்களுக்காக விட்டு வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நாட்டம், கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கங்க, மதீனா ஷெரீஃபுக்கு போங்க. அதற்கடுத்து சூழல்கள் மாறுச்சா இல்லையா? மாறுச்சு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 6 வருகின்ற பொழுது ஹுதைபியாவில் வரும்பொழுது கூட உம்ரா செய்ததற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுமதிக்கலை. ஹிஜ்ரி 8 அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். 6ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10,000க்கு உட்பட்ட சஹாபாக்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டம், பெரும் கூட்டம் ஹிஜ்ரி 8 இஸ்லாத்திற்கு வந்தது. பன்மடங்கு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஒரு பிரமாண்டமிக்க கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இப்போ அவங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு போகும் பொழுது இவங்க எல்லாத்தையும் அழிச்சிருந்தா இவங்களுக்கு பின்னாடி யாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பகுதியில், பெருமானார் யாருடைய முகத்தை பார்த்தார்களோ அந்த மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். நபியின் தோழர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவர்கள் ஆரம்பத்தில் செய்த தவறுகளுக்காக இவர்களை உடனுக்குடன் தண்டித்து விடாமல் அல்லாஹ் சபர் செய்தான், அல்லாஹ் பொறுத்திருந்தான், அல்லாஹ் அவர்களை பெருந்தன்மையோடு விட்டிருந்தான். அதற்கு நபிக்கும் ஆறுதல் சொன்னான், நீங்கள் கவலைப்பட வேணான்னு சொல்லி இறுதியில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு உயிருக்குயிரான, உயிரை விட மேலாக போற்றக்கூடிய நண்பர்களாக மாறினார்கள் என்பது தான் வரலாறு. அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முபாரக்கான திருமுடி ஒன்றை
தலைப்பாகையில் கட்டியிருந்த காரணத்தினால் யுத்தகலத்தில் அந்த தலைப்பாகை கீழே விழுந்த பொழுது எதிரிகள் மிதித்து விடக்கூடாது என்பதற்காக உயிரை பணயம் வைத்து தேடியவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மூத்தா போர் நடைபெறுகிறது, கடுமையான போர். எதிரிகள் பெரிய அளவில் இருக்கிறாங்க, 1,00,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் 3000 பேர்த்தை செல்ற பேர் தான் இருக்கின்றார்கள். கடுமையானதொரு போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு செல்கின்ற பொழுது சஹாபாக்களில் 4 நபர்களின் பெயர்களை சொல்லி இவர்களெல்லாம் ஷஹீதாகி விடுவார்கள் என்பதை இன்டைரக்டாகவும் சொன்னார்கள். இவங்களுடைய கையில் கொடி இருக்கும், அதற்கடுத்து இவங்களுடைய கையில் கொடி வரும், அதற்கடுத்து இவங்களுடைய கையில் கொடி வரும், அதற்கடுத்து இவங்களுடைய கையில் கொடி வரும் சொல்லிட்டு சொல்லதான் சொன்னாங்க. அதற்கு அடுத்து மக்களால் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. அப்படியானால் இந்த 4 நபர்களும் ஷஹீதாகி விடுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதவே சொல்லிட்டாங்க. அந்த படை புறப்பட்டு செல்கிறது. வியாழன் பகலில் புறப்பட்டு போகிறாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு கேட்கின்றார்கள், அப்துல்லா நீங்கள் ஏன் யுத்தத்திற்கு செல்லவில்லை, நீங்கள் ஏமா போகலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நினச்சி சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாகி விடுவேன் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். உங்களோடு இறுதி ஜும்மா தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் சற்று வெயிட் பண்ணினேன். நான் தொழுது விட்டு வேகமாக போய்விடுவேன் என்று சொன்னார்கள் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவ்வாறு எண்ணப்பட்ட 4 நபர்களில் அவர்களும் ஒருவர். அவங்களையும் ஸல்லல்லாஹு சொல்லியிருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அது யுத்தம் நடக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு லைவாக சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ ஸைத் இப்னு சாபித்துடைய கையில் கொடி இருக்கு, அவர் வெட்டப்படுகிறார், இந்த கையில் மாற்றுகிறார், அந்த கையும் வெட்டப்படுகிறது, நெஞ்சில் சுமந்திருக்கிறார், அடுத்து ஜாஃபர் அந்த கையிலுக்கு கொடி போகுது. ஸல்லல்லாஹு அப்படியே லைவாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருந்தான் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது. இது யுத்தத்துக்கு முன்னால் இப்படி சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மட்டும் ஜும்மாவில் இருக்கும் பொழுது, ஏன் நீங்கள் ஜும்மாவுக்கு போகலை, நீங்கள் ஏன் போகலையா யுத்தத்துக்கு? யார் ரசூலல்லாஹ், நான் உங்களோட ஜும்மா தொழுதுட்டு போன ஆசைப்பட்டேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, நான் ஷஹீதாகிருவேன். அதான் நேற்று நீங்கள் சொல்லிட்டீங்களா, அவ்வளோ விளக்கம் சொல்லலை, அதான் அதுக்கு அர்த்தம். ஷஹீதாகிருவேன், என் நபியோடு இறுதியாக ஒரு ஜும்மா தொழுது விட்டு செல்லலாம் என்று ஆசைப்பட்டேன், வேறொன்றும் இல்லை என்று அதற்கு அடுத்தவர்கள் புறப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லும். சரி, இப்படி இந்த நேரத்தில் இந்த 4 பேர் ஷஹீதாயிட்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்தான். ஆனால் வெற்றிக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிரிகள் அடித்து முஸ்லிம்களை துவம்சம் செய்கிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படையோடு சேர்ந்து கடுமையாக எதிரிகள் எதிர்த்து போராடுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் எதிரிகளோடு சண்டை செய்வதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒன்றை தேடுவதிலேயே குறியாக இருந்தார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காலகட்டத்தில் யுத்தமெல்லாம் முடிந்ததற்கு பின்பு தோழர்களில் சிலர் ஆச்சரியத்தோடு வினவினார்கள், தளபதி அவர்களே, அந்த நேரத்தில் ஆபத்தான் உச்சமான நேரம், நீங்கள் எதிரிகளோடு கடுமையாக போராடி கொண்டிருந்த நீங்கள் ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு எங்களுக்கு புரியவே இல்லை, ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா. ஆம், உண்மைதான், நீங்கள் பார்த்தது உண்மைதான், நீங்கள் சொல்வதும் உண்மைதான். நான் தேடினேன். எதை தேடினேன்? நான் என் தலைப்பாகையை தேடினேன்னு சொன்னேன். எதை தேடினேன்? என் தலைப்பாகை கீழே விழுந்து விட்டதை அதை தேடினேன். அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. என்ன அர்த்தம்? தலையே போய்கிட்டு இருக்கு, தலைப்பாகவா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் தலைப்பாகையில் என்ன பிரச்சனை இருக்குது? அது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையே. நீங்கள் தலைப்பா தேர்வு நேரத்தில் கழுத்தை வெட்டிட்டு போயிடுவானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஹஸரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவரின் பார்வையின் மூலமான கேள்வியை புரிந்து கொண்டு சொன்னார்கள், நான் வெறும் தலைப்பாகை தேடவில்லை, அந்த தலைப்பாகைக்குள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான திருமுடி என்று எனக்கு கிடைத்தது. அந்த முடியை வச்சு நான் தலைப்பா கட்டியிருந்தேன். இப்போ அந்த தலைப்பா கீழே விழுந்துருச்சு. யாராவது அந்த தலைப்பாகின் மீது ஏறினால், யாருடைய கால் பட்டால் என் நபியினுடைய முடியின் மீது அந்த கால் பட்டு விடுமே, அதற்கு அஞ்சித்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதெல்லாம் கற்பனையோடு நம்ம பண்ண முடியாது. இதுக்கு என்ன மசாயில் சொல்ல முடியும், என்ன சட்டம் சொல்ல முடியும்? சட்டப்படி பிரச்சனையா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அதான் சஹாபா சொல்கிறாங்க, அப்படி ஒன்று நடந்திருக்குமே. அப்போது தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் எதிர்கொள்வோம், அது போனாலும் போயிட்டு போகுது. எங்கள் நபியின் முபாரக்கான திருமுடியில் இன்னொரு கால் வைத்து மிதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? எதற்காக சொல்ல வருகிறேன்?
இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போகும் பொழுது இந்த ஊர் மீது உண்டான கோபத்தில் அல்லாஹ் அந்த ஊரை அழித்திருந்தால் இவர்கள்லாம் கிடைத்திருக்க மாட்டார்கள். அதற்காக சொல்லவர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு நடைபெற்ற உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கான தோல்வி பின்னால் ஒரு சூழலில் ஏற்பட்டது பெரிய அளவில். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் எதிரி படையில் இருந்த ஹாலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஹாலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் எதிரி படையில் தான் இருக்கிறாங்க. ஹிஜ்ரி எந்த அளவுக்கு நேட்டா ஹிஜ்ரி 6லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 6ல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய ஹிஜ்ரி 6 உம்ரா செய்வதற்கு வந்தார்கள் அல்லவா. ஹுதைபியாவில் தங்கியிருந்த அனுமதி கேட்டுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறோமே, அந்த கட்டத்திலும் ஹாலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளோடு தான் இருந்தார்கள். அப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ர் செஞ்சு போகின்ற பொழுது அல்லாஹ் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழித்திருந்தால் யாரெல்லாம் கிடைச்சிருக்க மாட்டா? ஹாலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிருக்க மாட்டாங்க, அபூ சுஃபியான் கிடைச்சிருக்க மாட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடைச்சிருக்க மாட்டாங்களே. அப்போ இவங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஏதோ அறியாமையின் காரணமாக இந்த மக்கள் தவறு செய்கிறார்கள். அவங்களுக்கு ஈமான் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த நபியை உயிராக போற்றுவாங்க. அந்த நபியுடைய உயிர் என்ன? அந்த நபியின் முடிக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்வார். அப்படிப்பட்டவர்கள் இங்கே உண்டு. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபி ரஹ்மா அருள் நபிக்காக அல்லாஹ் சபர் செய்தான், அல்லாஹ் பொறுத்திருந்தான், அல்லாஹ் சகிப்புத்தன்மையோடு நடந்தான். அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் ரப்பு விட்டான். இறுதியில் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவர்களை தந்தான். நிறைய வரலாறு பார்க்கணும். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மதீனா ஷரீஃப் ஒரு தடவை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஒரு காலம் இருந்தது, அப்பொழுது இந்த அம்ருக்கு பிடிக்காத பெயர் என்று சொன்னால் உங்களுடைய பேர் தான். அந்த பேரை கேட்டால் கோபம் வரும், அந்த பேரை கேட்டால் டென்ஷன் ஆயிடுவேன். அந்த பேர் தான் ஆக பிடிக்காத பேர், கேட்டாலே கோபம் வரும். ஆனால் யா ரசூலல்லாஹ், இன்று எனக்கு உலகத்திலேயே மிக பிரியமான பெயர் உங்களுடைய பெயர் தான். உங்களுடைய பெயரை கேட்டால் அவ்வளவு எனக்கு இதம் சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய பெயரை கேட்க முடியவில்லையானால் தான் நான் வருத்தப்படுவேன். இவங்கெல்லாம் யாரு? ஆரம்பத்தில் எல்லாம் இதுதான். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போய் சஹாபாக்கள் அங்குள்ள மன்னரின் வழியாக பாதுகாப்பாக அடைக்கலம் புகுந்த பொழுது அவர்களை திருப்பி அழைத்து வருவதற்காக மக்காவின் இறைமறுப்பாளர் ஒரு கூட்டம் சென்றது என படிக்கின்றோமே. அம்ர் இப்னு ஆஸ் முக்கியமானவன், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமானவன். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவுடைய நாட்டம். அதனால அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், நம்ம அழிக்க நினைச்சிருந்தா அழிச்சிருப்போம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அழிக்க முடியாதுன்னு யாரும் கருதி விட வேண்டாம். இவர்களை விட பலமிக்கவர்களே அழித்திருக்கின்றோம், உங்களை போன்றவர்களே அல்ல. உங்களுக்கு உங்களை விட அந்தஸ்தில் குறைந்த இதர நபிமார்கள் ரசூல்மார்கள் பொய்ப்படுத்தப்பட்ட பொழுதே அழித்திருக்கின்றோம். அப்படியானால் இறுதி நபியாக உங்களை பொய்ப்படுத்திய பொழுது நமக்கு கோபம் ஏற்பட்டு அழித்திருக்க வேண்டும். அவர்களை விட, அந்த பழைய மக்களை விட, முன்னாள் மக்களை விட இவர்கள் பலகீனமானவர்கள். இன்னும் சும்மா சிம்பிளா ஒரு எதிரியோட சண்டை போடணும், நமக்கு நிகரான எதிரியோட சண்டை போடணும்னா கஷ்டம். ஒரு சும்மா புல்தடிக்கு பயில்வான், தட்டினா கீழே விழுந்துருவான், அவன்கிட்ட சண்டை போடுறதுல என்ன இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையாக பார்த்தால் அது மாதிரியான சமூகம் இதை தூக்கி போட்டு விட்டுட்டு போயிடலாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அப்படி செய்யலை. அல்லாஹ் சொல்ல, ஏன் செய்யலை? யாரை சொல்லலாம், நீங்கள் இருக்கும்போது அவங்கள தண்டிக்க விரும்பலைன்னு சொல்கிறான் அல்லாஹ். நீங்கள் கூட இருக்கும்போது அவங்களை தண்டிக்க விரும்பவில்லை. அந்த பரக்கத் சரி, அது அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஸல்லல்லாஹு யாரையும் அழிக்கணும்னு ஒரு கட்டத்திலும் பெருமானார் கேட்டதில்லை. எப்படியாவது உங்களுக்கு ஈமான் கிடைச்சிட்டோம். தாய்ஃபாசிகளையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கலையில. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், தாய்ஃப் முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த பூமியவே இஸ்லாமிய பூமியை ஆக்கிட்டான். முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரலாக இருந்தாலும் சரி, அவர்கள் மல்டி மில்லியனர்லாம் இருந்தாலும் சரி, உள்ளே போக முடியாத அளவுக்கு ரப்ப ஆக்கிட்டானே. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு அல்லவா. சரி, இப்படி எண்ணற்ற மக்களுக்கு அல்லாஹ் ஈமான் நசீபை கொடுத்தான். அதையும் தாண்டி ஒரு சாரார் அபூஜஹல் போன்றவர்களுக்கு ஈமான் கிடைக்காமல் இருந்தது, ஷைபா போன்றவர்களுக்கு ஈமான் கிடைக்காமல் இருந்தது, ஒத்துபா போன்றவர்களுக்கு ஈமான் கிடைக்காமல் இருந்தது. ஈமான் நசீபாகாதவங்களும் இருந்திருக்கிறாங்க. சரி, ஈமான் நசீபாகாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில பேர் யுத்தத்தில் இறந்துருக்கிறாங்க, சில பேர் சாதாரணமாக இறந்துருக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் உலகத்தில் விடப்பட்டதை போன்று உலகத்தில் பூகம்பம் ஏற்பட்டதில்ல, கடுமையான மழை கல்மழையை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்து விடவில்லை.
பூமியை பிழந்து அல்லாஹ் உள்ளே இழுத்து விடவில்லை, கடுமையான சூறை காற்றை அனுப்பி அவர்களை அழித்து விடவில்லை. இப்படிலாம் இறைவனின் கோப பார்வை பெரிதளவில் அவங்களுக்கு இறங்கலையே. இதனால ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறுமையில் விடப்பட்டு விடுவார்களா என்று கேட்டால் இல்லை, மறுமையில் விடப்பட மாட்டாங்க. அவர்களின் இணை வைப்பாளர்களுக்கு உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படத்தான் செய்யும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அதை தொடர்ந்து அஃபமன் கான அலா பையினத்தின் மிர் ரப்பிஹி கமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி வத்தபஉ அஹ்வாஅஹும். யார் தன் ரப்பின் தரப்பிலிருந்து தெளிவான ஆதாரத்தில் இருக்கிறாரோ அவர், யாருடைய தீய அமல் அலங்கரித்து காண்பிக்கப்பட்டு தவறான வழியை மனம் போன போக்கில் பின்பற்றி நடக்கின்றானே அவரும் இவரும் ஒன்றா? அல்லாஹ் கேட்கணும். அஃபமன் கான அலா பையினத்தின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ் அவருடைய ரப்பின் தரப்பிலிருந்து உண்டான ஆதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அனுப்பி வைத்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனிதர், அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூலை ஏற்றுக்கொள்ளும் மனிதர், அல்லாஹ் விரும்புகின்ற சாலிஹான அமல் செய்யக்கூடிய அந்த ஒரு மனிதர். இவர் இன்னொரு நபர் இருக்கிறான், அவன் யாரு கேட்டா கமன் ஸுய்யின லஹு, அவனுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஸூஉ அமலிஹி, அவனுடைய தீய செயல்கள் எல்லாம் அலங்கரித்து காண்பிக்கப்படுகிறது. மேலும் வத்தபஉ அஹ்வாஅஹும், அவர்கள் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இருக்கும் அப்பாவி சகோதரர்களை விட்டுலாம், ஆர்எஸ்எஸ் இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் எவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி, அவர்களது தீய செயல் அவர்களுக்கு அலங்கரிக்கப்படுகிறது. அவனுக்கு தப்புன்னு தெரியல, தப்புன்னு தெரியாது, அதை ஹீரோயிசமாக நினைக்கிறான், அதை ரொம்ப சரின்னு நினைக்கிறான். இதனால ஒரு தப்பும் இல்லை, இவங்களை அழிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். எப்படி வேண்டுமானால் இவரிடத்து நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றான். வத்தபஉ அஹ்வாஅஹும், மனம் போன போக்கில் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறான். இது ஒரு சாதாரண ரேடிசம்ல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் இது வந்துருச்சு. அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் என்ன தீர்ப்பு நடந்துக்கிட்டு, என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு, எவ்வளோ பெரிய எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொலைகள் நடந்தாலும் பரவாயில்ல, தங்களுடைய சிந்தனை வெளிப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சராசரி ரோட்டில் போகிற ரவுடி போய் இதை செய்யலாம், அது சாதாரணமான விஷயம். ஆனால் எந்த இடத்திலிருந்து கொண்டு இதெல்லாம் பேசப்படுகிறது? அதற்கு காரணம் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி, அவருடைய தீய செயல் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்படுகிறது. இல்லைன்னா மனுஷன் தானே எப்படி செய்வான்? ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்யறதுக்கு அளவு வேணும் இல்லை? சொன்னால் என்னென்ன பண்ணுறாங்க, முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தான், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போறோன்னு சொல்கிறான், உங்களை ஓட்டர் ஐடியிலேருந்து எடுப்பவங்கன்ட்டு இன்டைரக்டாக மிரட்டுறான், உங்களை நாட்டை விட்டு குடியுரிமை இல்லாமல் ஆக்கும்னு சொல்கிறாங்க. காஷ்மீர் மக்களை ஒட்டுமொத்த அது ஒரு பெரிய மாநிலமாக இருந்ததை அது அதல பாதாளத்துக்கு கொண்டு போகிறாங்க. என்ன நடந்தாலும் முஸ்லிம்கள் மீது பழி சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு எப்படி செய்ய முடியும்? முஸ்லிம்களுடைய சொத்துக்களை ஃபுல்லாக சூறையாடணுங்கிற சிந்தனை வருது, பொது சொத்துக்களையெல்லாம் கபலீகரம் பண்ணணுங்கிற ஆசை. இதெல்லாம் எப்படி தொடர்ந்து ஒரு சாரார் செய்ய முடியும்? எப்போ செய்ய முடியும்னு கேட்டால் அவனுடைய தீய செயல் அவனுக்கு சரியென காண்பிக்கப்படுகின்ற பொழுது தான் செய்யும். அவங்களுக்கு இது தப்புன்னே தெரியாது, தப்புன்னு. அதனால தான் தப்புன்னு தெரிகிறதுக்கு அது ஒரு பெரிய நியாமத். தப்பு செய்கிறது ஒன்று, தப்பு செய்கிறதோ தப்புன்னு தெரிகிறது முக்கியமான விஷயம். அது அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நியாமத்தை கேட்டார்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன், யா அல்லாஹ் எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாகவே காட்டு, வர்சுக்னா இத்திபா, அதை பின்பற்றும் நசீபை கொடு, வ அரினல் பாத்தில பாத்திலன், அசத்தியத்தை எங்களுக்கு அசத்தியமாகவே காட்டு, வர்சுக்னா இஜ்தினாபஹு, அதை விட்டு விலகி இருப்பதற்கு தௌஃபீக் செய். என்ன வார்த்தை தெரியுமா? சத்தியம்தான், ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியவில்லையானால் சத்தியத்தை யா அல்லாஹ் எனக்கு சத்தியமாகவே காட்டு, உண்மையை உண்மையாக காட்டு, மெய்யை மெய்யாக காட்டு. சரி, மெய்யா காட்டப்படுது, ஆனால் எனக்கு தெரியுது, மெய் தான் தெரியுது, பின்பற்றலைண்டா. தொழுகை முக்கியம்னு எனக்கு தெரியுது, ஆனால் தொழுகலைண்டா. நோன்பு அவசியம்னு எனக்கு தெரியுது, தெரியவே இல்லை என்பது இன்னொரு கேட்டகரி இருக்கு. எனக்கு இது தெரிகிறது, உண்மை பேசுவது தான் சரி என்று தெரிகிறது, ஆனால் உண்மை பேசாமல் இருக்கிறேன். என்ன பலன்? விபச்சாரம் தவறு என்று தெரிகிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருவன் விபச்சாரத்தை செய்கிறான். திருடு தவறென தெரிகிறது, ஒருவர் திருடை செய்கிறான். குடி தவறென தெரிகிறது, ஆனால் குடிக்க செய்கிறான்.
இதே போன்றுதான் கடமைகள். ஹஜ்ஜு கடமைன்னு எனக்கு தெரியும், ஹஜ்ஜு கடமைன்னு தெரியும், ஒரு கோடீஸ்வரருக்கு தெரியும், ஆனால் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யோசிக்கிறார். ஜக்காத்து கடமை என்று ஒரு செல்வந்தருக்கு தெரியும், ஆனால் ஜக்காத்து கொடுத்துட்டா ஏழை ஆயிடுவோமோ நினைக்கிறான். ஜக்காத்து கடமையெல்லாம் தெரியுது, சத்தியம் சத்தியமாகவே தெரிகிறது. சொல்லதான் சொல்றாங்க, சத்தியம் சத்தியமாக தெரிவது ஒரு நியமத். அப்படி தெரிவது பத்தாது, அதோடு முடியாது, அதை பின்பற்ற வேண்டும், அப்பொழுதுதான் பாக்கியம் கிடைக்கும். அசத்தியமாக பொய்யென புரிய வேண்டும், அது ஒரு பெரிய நியமத். அந்த பொய்யென தெரிந்ததற்கு பின்பு, பாவத்தை பாவம் என தெரிந்ததற்கு பின்பு அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். இது ரெண்டு மிக முக்கியமானது. இப்ப தீயவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, தீய செயல்கள் அவர்களுக்கு நல்ல செயல்களாக தெரியும். அதனுடைய தொடர்ச்சி வத்தபழு அகுவா ஆகும். நப்சு என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்பாங்க. நப்சு என்ன சொல்லுதோ தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வா, கேட்பா, வமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கின்ற நேர்வழியை தவிர்த்து விட்டு தன் மனம் போன போக்கில் நப்சை பின்பற்றுகின்ற மனிதன் இருக்கின்றானே, இவனை விட கேடுகட்டவன் யார், வழிகட்டவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மனித இனத்தில் ரெண்டு சாராராக பிரிக்கிறான். ஒரு சாரார் அல்லாஹுடைய கட்டளைகளை, அல்லாஹ் ரசூலின் கட்டளைகளை, அவ்விருவரின் வழிகாட்டுதலை முறையாக ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் ஒரு பக்கம். அஃபமன் கான அலா பையினா, அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இவர்களும் மனம் போன போக்கில் எவரின் தீய செயல் அவங்களுக்கு நல்லதாக காண்பிக்கப்பட்டு மனம் போன போக்கில் நடக்கின்றார்களோ, இந்த ரெண்டு சாராரும் ஒன்றாக முடியுமா? ஒருபோதும் ஒன்றாக முடியாது, அது சாத்தியமே இல்லை. யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீனில் உறுதியையும் மார்க்கத்தில் அகப்பார்வையையும் தெளிவான பார்வையும் அல்லாஹ் வழங்கி அவர்களுக்கு வேத ஞானத்தை, வேதத்தில் இருக்கின்றபடி நடக்கக்கூடிய நசீபை, இயல்பான உயர்ந்த குணங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ, இத்தகைய நல்ல மனிதர்கள் யாருடைய தீய செயல்கள் அலங்கரித்து காண்பிக்கப்பட்டு மனோச்சியை பின்பற்றி நடக்கின்றார்களோ இவர்களை போன்று இருப்பார்களா? ரெண்டு பேரும் சமமாக முடியுமா? ஒருபோதும் சமமாக முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது போன்ற கருத்துடைய வசனங்களை வேறு சில இடங்களிலும் சொல்கிறான். ஒரு வசனம் சொல்லும், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, நிச்சயமாக நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அதேபோல் அஃபமன் யஅலமு அன்னமா உன்ஸில இலைக மின் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அஅமா, அல்லாஹ் கேட்குறான், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது உங்கள் ரப்பின் தரப்பிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வேதத்தை யார் சத்திய வேதமென அறிந்து புரிந்திருக்கிறாரோ அவரும் கமன் ஹுவ அஅமா, அவர் குருடரை போன்று இருக்க முடியுமா? ஒருத்தன் குருடன் சொன்ன அர்த்தம், இந்த அகப்பார்வை இல்லாமல் அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய வேதமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனும் இவனும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அதே கருத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் யார் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தெளிவான ஆதாரத்தில் இருக்கின்றார்களோ நிச்சயமாக இவர்கள் இன்னொரு சாராரான யாருடைய தீய செயல்கள் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்பட்டு மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ இவர்களை போன்றவர்களா என்று அல்லாஹ் கேட்டு, ஒருபோதும் இவர்களை போன்றவர்கள் இல்லை என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன். இப்போ ரெண்டா பிரிக்கப்பட்டு விட்டது. ஒரு சாரார் இறையச்சமுடைய நல்லடியார்கள், ஒரு சாரார் இறையச்சமுடைய மேமக்கள், இன்னொரு சாரார் தவறையே தொடர்ந்து செய்யக்கூடிய தீயவர்கள். இந்த ரெண்டு அல்லாஹ் பிரிச்சுட்டான். அப்போ ஈமானும் சாலிஹான அமலுமுடைய நல்லோர்கள் ஒரு பக்கம், ஈமானும் சாலிஹான அமலும் ஈமான் இல்லாத இன்னொரு கூட்டம் இன்னொரு பக்கம். அப்போ ஈமானும் சாலிஹான அமலுமுடைய நல்ல கூட்டத்திற்கு அந்த உயர்ந்த மேன்மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகள் என்ன, தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் என்ன, அதை அல்லாஹ் அடுத்த வசனத்தில் இன்டைரக்டா சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன். இறையச்சமுடைய நல்லோர்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு ஒரு ஓமானம், சொர்க்கத்தின் பண்பு என்னவென்றால், சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அங்கே தண்ணீர் ஓடை உண்டு, கெட்டு போகாத நீர் ஓடை உண்டு.
ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பால் உண்டு, சுவை மாறாத பால் உண்டு. வ அன்ஹாரு மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன், அருந்துபவர்களுக்கு சுவை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய மது உண்டு, மது ஆறு உண்டு. வ அன்ஹாரு மின் ஆசலின் முஸஃபா, மேலும் பரிசுத்தமான தேனாறு உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன், இறையச்சமுடைய நல்லோர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின். சரி, நல்லோர்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு வழங்கப்பட்ட சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அவர்கள் மூமின்கள் தானே, மூமின்களை தான் அல்லாஹ் முத்தகூன் இங்கே சொல்றான், மூமின்களைத்தான் அல்லாஹ் முத்தகூன் என்று சொல்கிறான். யார் ஈமானை ஏற்று சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தக்வாதாரிகள். யார் ஈமானை ஏற்று இறையச்சத்தின் அந்த ஈமானின் அடிப்படையில் சாலிஹான அமல் செய்கின்றார்களோ, சாலிஹான அமல்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அதை செய்பவர்கள், அல்லாஹ் எதை விட்டெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் விட்டு விலகி இருப்பவர்கள். இந்த இரண்டு பண்புகள் ஒரு இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு பெயர் முத்தகி. இப்போ இங்கே முத்தகின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் மோமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தான். அந்த மோமின்கள் யாராக இருப்பாங்க? உண்மையான மோமின் அப்படின்னு சொன்னாலே ஈமான் இருக்கும். ஈமான் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அந்த ஈமானின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை பின்பற்றுவதும் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டவைகளை விட்டு விலகி நடப்பதும் வர வேண்டும். அப்படி இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு பெயர் தான் முத்தகி. குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைநேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் யாரை பற்றி சொல்றான்? இறைநேசர்களை பற்றி சொல்கிறான். இறைநேசர்கள் சொன்னமே அவங்க யாரு? அவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்ன? அலா, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இறைநேசர்கள் என்னுடைய நேசர்கள் என்று ஒரு சாரார் உண்டு. லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவங்க எதை பற்றியும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படவும் மாட்டாங்க. வலா ஹும் யஹ்ஸனூன், கவலைப்படவும் மாட்டாங்க. பயம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம், அதற்கு பெயர் பயம். நாளைக்கு இப்படி ஆயிருமோ, நாளை மறுநாள் இப்படி நடந்துருமோ, இஷாவுக்கு பின்னால் இப்படி வந்துருமோ என்று நாம் பயப்படுவோமே, ஆனால் அதற்கு பெயர் பயம். வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒன்றை நினைத்து அஞ்சுவது. கவலை என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்டுவிட்ட ஒரு நிகழ்வை நினைத்து கவலைப்படுறது. ஆஹா, இப்படி நடந்துருச்சு, இப்போ நேற்று தானே இப்படி நடந்துருச்சு, கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நம்ம உஷாராக இருக்கலாமே. மனிதன் தானே சொல்லுவோம், அசருக்கு முன்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நினைத்து வருந்துவதற்கு ஹுஸ்ன் என்ற அரபியில் பெயர். வருங்காலத்தில் நிகழ்ந்து விடுமோ என்று ஒன்றை பயப்படுகிறோம் என்று சொன்னால், அஞ்சுகிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் ஹவுஃப் அரபியில். அல்லாஹ் சொன்னா, என்னுடைய நேசர்கள் அவங்களுக்கு ரெண்டும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் என்னுடைய நேசர்கள் அல்லவா, என்னுடைய நேசர்கள்ல வருங்காலத்தில் இப்படி வந்துருமா அப்படி வந்துருமா. அதாவது சில பேர் எப்படி விளங்கிக்கிறோம்னு கேட்டால், அவங்களாம் ரொம்ப உயர்ந்தரமான நிலையில் உள்ளவங்க, அவங்களுக்கு அல்லாஹ் எத்தகைய பயத்தையும் தரமாட்டான், கவலையும் தரமாட்டான். இது ஒரு விளக்கம். ஆனால் மிக சரியான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் அங்கே மறைமுகமாக அவர்களுக்கு இன்டைரக்ட் அவருடைய சிறப்பை சொல்வதை போன்று அவருடைய பண்பை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிட்டா என்ன ஆயிரப்போகுது, மா குதிரை இயக்கும், என் ரப்பு நாடியதான் நடக்கும், இந்த எண்ணத்தில் இருப்பாங்க. என் ரப்பு நாடியது நடக்கும், இனிமே நட போறது இல்லை, என் ரப்பு முடிவு செஞ்சுட்டான். நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஒன்று திஸ் ஆர் தட், ரெண்டுல ஒன்று தான் இருக்கும். இப்படி ஆயிருமோ பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சராசரி மனிதர்கள், இறைநேசர்கள் செய்கின்ற முயற்சியை செய்வார்கள், பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆயிட்டாங்க, இப்படி எப்படி வேணாலும் ஆயிட்டு போகுது. நான் அதற்காக அஜாக்கிரதையாக இருப்பது என்பது பொருள் அல்ல. நாம் செய்ய வேண்டியவை செய்துவிட வேண்டும். ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. என் ரப்பு என்ன நாடுறானோ அதான் ரிசல்ட்டு. அது நான் பயந்து என்ன ஆக போகுது, பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது.
காரணம் எல்லாம் ரப்பு, அவ்வளவுதான். அதே போன்று சரி ஒண்ணு நடந்துருச்சு, ரிசல்ட்டே வந்துருச்சு, நாம் விரும்பாதது ரிசல்ட்டா வந்துருச்சு, நம்ம விரும்பாதது வந்துருச்சு, இப்படி ஆயிருச்சு, கவலைப்படுவாங்களா? கவலைப்படுவாங்க. அதாவது நடக்க போறது நினைச்சு பயப்பட போறதும் இல்லை, நடந்தது நினைச்சும் கவலைப்படுறது இல்லை. இது சராசரி மனிதர்களின் பண்பாக இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? அப்படி நடந்துருமோன்னு பயப்படவும் செய்வோம், இப்படி நடந்து விட்டதே என்று கவலைப்படவும் செய்வோம். இந்த ரெண்டு சிபத்துகளும் சராசரி மனிதர்களிடத்தில் இருக்கும். மேன்மக்களிடத்தில், அல்லாஹ்வின் நேசரிடத்தில் ரெண்டு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அவர் இன்னும் அந்த ஸ்டேஜை அடையலைன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜை அடையலைன்னு அர்த்தம். சரி, அல்லாஹ் இங்கேயே அவங்க யாருங்கிறத, அவருடைய சிறப்பை சொல்வதை போன்று அல்லாஹ் அவங்களை யாருங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டான். அதற்கு அடுத்து அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், அவங்க யார் தெரியுமா? பயமில்லாதவர்கள், கவலையே படாதவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வக்கானு யத்தகூன். இது ஏண்டா, இதுக்கு பல பொருட்கள் உண்டு. அந்த பயம் இல்லைங்கிறதுக்கு நாம் சொன்னது மிக முக்கியமான ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? இயல்பா அவங்க இதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, இதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. இன்னொரு பொருள், நாளை மறுமையிலும் சரி, மறுமையில் எல்லாரும் பயப்படுவோம். என்ன ஆகும், ஏதாகும்? குர்ஆன் சரி அதில் வருமல்லவா, மறுமையின திடுக்கத்திற்குரிய நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. பிள்ளை விட்டு பெற்றோர், பெற்றோர் விட்டு பிள்ளைகள், அண்ணனை விட்டு தம்பி, தம்பியை விட்டு அண்ணன், கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன் ஓடுகின்ற அந்த நாள். என்ன நடக்கும்? என்ன நடக்க போகிறது? என்ன பயங்கரமான திடுக்கம் நிறைந்த நாள், அச்சம் நிறைந்த நாள். அப்படிலாம் வருதுல்ல, அந்த நாள்லேயும் அவங்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். சரி, அவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் இல்லை, அது நீங்க தான். நீங்க அந்த தரத்தை உருவாக்கிக்கங்க. அது வேறு யாரும் அல்ல. அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் மோமின்கள், இறையச்சமுடையோர். என்ன டெஃபினேஷன்? குல்லு முஃமினின் தகிய்யின் ஃபஹுவ வலியும். வலி என்பதற்கு நீங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஜடாமுடிய ஒருத்தர் வச்சுக்கிட்டாரு, அதுக்காக இறைநேசன் சொல்லிட முடியுமா? ஒரு 4 மாசத்துக்கு முடி வெட்டாம விட்டா அப்படி வளர்ந்துரும், அவ்வளவுதான். 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா துணி எடுத்துட்டோம்னு சொன்னா தொடர்ந்து அபா போட்டுற முடியும். சவுதியில் டிரைவர்ஸு கூட அபா தான் போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பிய ட்ரெஸ் என்பது வேறு. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல, அது சுன்னத். அதை அந்த எண்ணத்தில் நாம் செய்கின்ற பொழுது அது சவாபை தரும். துளியலும் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறார், இறையச்சமுடைய ஒரு மனிதர் தொழுதுகிட்டு இருக்கிறார், அவர் வாட்டுக்கு தொழுகிறார். இன்னொருத்தன் தொழுதுகிட்டே இருக்கிறான். அவன் தொழுதுங்கிறது நோக்கம் அல்ல, நல்லவனா காமிக்கிற மாதிரி தொழுதுகிட்டே இருக்கிறான். எல்லாரும் அசர்றது வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் அசந்த உடனே யார் பக்கத்தில் மொபைலை வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானோ அந்த மொபைலை எடுக்கிறக்காண்டி அவன் தொழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னா 2 பேரை தொழில் ஒன்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2 பேரை தொழில் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இங்கே ஒரு இறைநேசனுடைய அடையாளங்கள், அதாவது ஒரு புற அடையாளம் என்பது ஒன்று, அல்லாஹ் விரும்புகின்ற தோற்றம், அல்லாஹ் விரும்புகின்ற சுன்னத். அதுக்காக சில பேர் இப்படி ஏமாத்துவாங்க. இங்கே பாருங்க, நாங்கள்லாம் தாடி வச்சுக்கலாம், நாங்கள் நல்லவங்கெல்லாம் காமிக்க மாட்டோம், கிளீன் ஷேவ் பண்ணிக்கிறோம். இங்கே இது ஃப்ராடு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சுன்னத் என சொன்னார்களோ அது சுன்னா. யாரோ ஒரு தப்பு, இங்கே பாருங்க தாடி வச்சவங்களாம் தப்பு பண்ணுறாங்க, அதனால நான் தாடி எடுத்துட்டேன். ட்ரெஸ் போட்டிருக்கவங்களாம் தப்பு செய்கிறான். என்ன அர்த்தம்? அதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை சொல்லி தன்னுடைய தவறை சரியானது என்பது ஏமாளித்தனம், தன்னை தானே ஏமாற்றிக்கொள்ளும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சுன்னத்துன்னு சொன்னாங்களோ அது சுன்னாதான். உங்களுடைய தாடி அழகா இருக்கணும், தாடியை முறையா வச்சுக்கங்க, மீசைகளை கட் பண்ணிக்கங்க, நகத்தை வெட்டி கொள்ளுங்கள், முடிகளை சீர்திருத்திக் கொள்ளுங்கள், உடைகளை சற்று ஃப்ரீயாக அணிந்து கொள்ளுங்கள், வேஷ்டி போன்றவைகளை கீழாடைகளை பூமியில உராயிற மாதிரி உடுத்தாதீங்க, உடல் தெரிகிற மாதிரி பெண்கள் உடை உடுத்தாதீங்க. இது யார்? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை, அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம். இந்த விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்பது வேறு. ஆனால் இதற்காக இன்னைக்கு ஒரு பெண், நல்ல பெண், ஒரு முறையான அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டும் நினைக்கின்ற பெண், அவன் புர்கா போடுறாங்க, புர்காவுக்கு பேர நிகாப் போட்டுக்கிறாங்க, தலையை ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க, முகத்தை கூட கவர் பண்ணிட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று, முஸ்லீமே இல்லை, புர்கா போட்டுக்கிட்டு திருடுறதுக்காக போகுது. 2 ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? தோற்றத்தால்
நீ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி புர்கா போட்டோன்னு நீ முஸ்லீம் ஆயிட முடியுமா? முடியாது. நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஒழுக்கத்தின் உச்சத்திலும் இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளே புர்கா போடுறாங்க, நோஸ் பீஸ் போடுறாங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. ஏன் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா ஒழுக்கத்திற்காக அல்ல, தான் யார் என்று தெரியக்கூடாது, திருட்டுத்தனம் செய்கின்றது என்பதற்காக செய்தால் ரெண்டையும் ஒன்றுனா சொல்ல முடியும். எப்படி ஒன்றாக முடியும்? நடக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு பெண்ணு புர்கா போட்டிருக்கா, தலை ஃபுல்லாக ஹிஜாப் போட்டிருக்காங்க, நிகா போட்டிருக்காங்க, தலை கண்ணு மட்டும்தான் தெரியுது, ஒன்றுமே தெரியலை. பக்கத்தில் அவள் அப்பா இருந்தால் கூட அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. திடீர்னு ஒரு 2 வீலர் வருது, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கோடு வேர்டு இருக்கும், இவன் எதில் வர்றான் அவனுடைய இது என்ன எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு வண்டி வருது, நிற்கிது, என்ன ஏதுட்டு கூட கேட்கல, ஒரு பெண் அப்படியே மேலே ஏறுறான், பறந்து போயிடுறான். நடக்குதா இல்லையா? இப்போ நீ புர்கா போட்டது எதற்கு? நீ ஊரை ஏமாற்றுவதற்கு, நீ திருட்டுத்தனம் செய்வதற்கு, உன்னை தெரியக்கூடாது என்று, உன்னுடைய அழகை மறைத்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தால் நீ அழகை வியாபாரம் செய்வதற்கு போட்ட புர்கா அது. அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அப்போ இறையச்சத்தின் அடையாளங்கள், இறையச்சத்தின் அடையாளம் ஃபஸ்ட்டு கல்புல இருந்து அது வெளிப்படும், கல்பு வெளிப்படும். நாம் சில பேரை சாதாரணமாக கருதுவோம், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார். ஹதீஸில் வருது, ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அழுது கொண்டு இருக்கிறார். மதீனா ஷரீஃபில் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கமாக சென்றார்கள். கேட்குறாங்க, முஆத் இப்னு ஜபல் யாருன்னு கேட்டால் பெரிய ஸ்காலர், மிகச்சிறந்த ஆலிம் பெருந்தகை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையும் சில பேர் இவங்க இப்படிப்பட்டவங்க அடையாளப்படுத்தி இருந்தார்கள். அதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எனது தோழர்களில் மார்க்கத்தினுடைய ஹராம் ஹலாலை மிக அதிகம் தெரிந்தவர் முஆத் இப்னு ஜபல்னு சொன்னார். ஹராம் ஹலாலை ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க முஆத் இப்னு ஜபல். அவ்வளோ பெரிய ஞானம். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனின் ஆளுநராக அனுப்பிய பொழுது ஹதீஸில் வருது, மேலே உட்கார வச்சு, குதிரையில் மேலே உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்து ஊருக்கு வெளியில் வந்து அவங்களை அனுப்பி வைக்க போகிறாங்க. வழி அனுப்பி வைப்பதற்காக நீங்கள் மேலே உட்காருங்கன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு ஏற்கனவே கேட்டாங்க, யமனுக்கு ஆளுநராக போகிறீங்க, அங்கே பிரச்சனைகள் வந்தால் எப்படி தீர்ப்பு செய்வீர்கள்? யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, தீர்ப்பு செய். அல்லாஹ்வுடைய வேதத்தில் உங்களுக்கு கிடைக்கவில்லையானால் இல்லம் தஜித், என்ன பண்ணுவீங்க? யார் ரசூலல்லாஹ், ஃபபி சுன்னத்தி, உங்களுடைய ஹதீஸுகள் இருக்கு, அதை கொண்டு தீர்ப்பு செய்வேன். இல்லம் தஜித், அதில் உங்களுக்கு கிடைக்கவில்லையானால் என்ன செய்வீர்கள்? சொன்னாங்க, அஜ்தஹிது பிர்ரயி வலா ஆலு, நான் இந்த இரண்டையும் மையமாக வைத்து, மூலமாக வைத்து மிக கடுமையாக இஜ்திஹாத் செய்து ஒன்றை எடுக்க முயற்சி செய்வேன், அதில் ஒரு குறையும் காண மாட்டேன் என்று சொல்ல அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூல ரசூலிஹின்னு சொன்னார். தன் ரசூலின் ரசூலுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும்னு சொன்னார். தன் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்களுடைய தூதுவர் ரசூல் முஆத் இப்னு ஜபல், தன் ரசூலின் ரசூலுக்கு மிக தெளிவானதை பக்கம் தௌஃபீக் செய்த ரப்புக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. ஹஸரத் உமர் தான் கேட்குறாங்க, முஆத் ஏமா அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. சொன்னாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை அபுகானி ஹதீஸுன் சமீதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பொன்மொழி என்னை அழ வைத்து விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பொன்மொழி என்னை அழ வைத்து விட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, முஆத் அப்படி என்ன பொன்மொழி, என்ன பெருமானார் வார்த்தை உங்களை அழ வைத்தது? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடம் கேட்ட ஒரு தகவல் என்ன அள வச்சிருச்சு. உமர் நாயகம் கேட்குறாங்க, அப்படி என்ன கேட்டீங்க அழுகிற அளவுக்கு? சொன்னாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், இன்ன யஸீரர் ரியாஇ ஷிர்குன், முகஸ்துதியில் குறைந்தபட்ச அளவும் மிக கடைசி கட்டமும் ஷிர்க்கு தான். முகஸ்துதியில் மிக மென்மை சாதாரணமானதும் ஷிர்க்கு தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. நம்ம அரளன்னு பார்த்தா முகஸ்துதி என்ன, ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம், ஒருத்தர் யாராவது பார்த்தா நல்லா இருக்குமே, நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்தா நல்லா இருக்குமே, அப்போ என்ன நினைப்பாங்க? நம்மளை உயர்ந்தவன் நினைப்பாங்க, சிறந்தவன் நினைப்பாங்க. மனிதர்கள் தானே. மனிதன் எப்படிப்பட்டவன் சொன்னால், இவன் நன்மை செய்யும்போது தான் யாராவது பார்த்தணும்னு ஆசைப்படுவா, இவன் தப்பு செய்யும் பொழுது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்பா. இது என்ன?
நம்முடைய எண்ணம் பாருங்க, சராசரி அப்படித்தானே. நன்மை செய்கின்ற பொழுது யாராவது பார்த்து விட்டால் நல்லது, கெட்டது செய்யும் பொழுது யாரும் தானே பார்த்துடக்கூடாது. முழிச்சு நல்ல பையன் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா முழிச்சிருக்கிறாருங்கிறத பார்த்தா சந்தோஷம், அப்படியே தூங்கிட்டோம், யாரும் பார்த்துருவாங்களோ, தூங்குனதை விட கவலை யாரும் பார்த்துருவாங்களோ, யாராவது பார்க்கலைண்டா பரவாயில்லையே. மனித இயல்பு நல்லதை செய்வது, நல்லதை செய்கின்ற பொழுது தன்னை பார்த்தால் நல்லது என்று கருதுகிறான். அதே மனிதன் தீமை செய்கின்ற பொழுது மட்டும் தன்னை பார்க்காமல் விட்டுவிட்டால் நல்லது என்று கருதுகிறான். இது மனித இயல்பு. சரி, அப்போ நல்லது செய்கின்ற நேரத்தில் தொழுதுகிட்டு இருக்கோம், யாராவது நம்மளை ஒரு ரொம்ப ரொம்ப பேணுதலானவங்க தொழுகையாருன்னு சொல்லணும் அப்படிங்கிற, அதற்காக தொழுபவர்களெல்லாம் நாம் அப்படி சொல்லிவிடக்கூடாது, அதற்கு அனுமதி இல்லை. அப்படி ஒருவேளை சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நம்மை நிறுத்தி கேட்பான், நீ இப்படி அவரை சொன்னாய், நினைத்தாய், மரியாதையாக ஆதாரத்தை வைத்து விட்டுச்சு. நீ யார்? நான் சொல்றது அவங்கவுங்க நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். உடனே யாராவது ஒருத்தர் நல்லது செய்கிறவங்கள நீ பெருமைக்காகத்தான் செஞ்சேன்னு சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் கேட்பான், அவன் பெருமைக்காகத்தான் சொன்னான் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல் பார்க்கலாம், சொல்லு. ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம். யுத்தகலத்தில் எதிரியோடு போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் கடுமையாக போராடி அதற்கு மேலே இவங்களை ஜெயிக்க முடியாது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு எதிரி ஓடுகிறார், இவர்கள் துரத்துகிறார்கள், இதற்கு மேலேயும் ஓட முடியாது என்ற ஒரு நிலை. அப்பொழுது எதிரி திரும்பி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிடுறார். என்ன செஞ்சாங்க? வெட்டிட்டாங்க. நீ என்னை முட்டாளாக்குறியான்னு அர்த்தம். அதுக்கு கடைசி ஏன் என்ன இவங்க தானே இருக்கு. ஹலோ, ஏன் என்ன பிரச்சனை? மேலே கேட்கலையா? கேட்குறாங்க. என்ன சொன்னேன்? உமர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலே கஷ்டம். சரி, இப்போ உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீ என்னைய ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினச்சி போட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பின்னால் கடைசியில் யார் விடுவா? இவர் திரும்பிட்டு இவர் களிமா சொல்லுவார், நம்ம முட்டாளாகணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். ஆனாலும் சஹாபாக்கள் அல்லவா, உடனே கேட்குறாங்க, மற்றவங்க பார்த்துட்டு, உஸாமா அவர் தான் களிமா சொல்லிட்டார்லம்மா, நீங்கள் எப்படி வெட்டி இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பதில் என்னன்னு, இதுதானே பதிலாக இருக்கும், அவன் எப்படி நம்மளை ஏமாத்துறதுல நம்ம எப்படி விட முடியும் அப்படிங்கிற மாதிரியானது. சரி, சஹாபாக்களுடைய உயர்ந்த குணங்களை பாருங்கள். ஒருத்தர் இப்படி செய்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்வுக்காக செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தனை எதிரியை வெட்டுறது என்பது சாதாரணமான சவாபுக்குரிய செயல், அதை ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயத்தில் எதிரி இந்த வார்த்தையை சொல்லிட்டானே, சொன்னது நல்ல வார்த்தை அல்லவா, அது ஈமானுடைய வார்த்தையாச்சு, அதுக்கு பின்னால் எப்படி வெட்ட முடியும்? சஹாபாக்கள் கேட்குறாங்க. அது அவருடைய உயர்வை அறிவிக்கிறது. ஆனால் இவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணலை, இதை பிரச்சனையாக்கலை. நம்மளாம் இருந்தால் ஃபசாதாக்கியிருப்போம். உடனே கூட்டமாக பேசி, குழுவாக பேசி, பயங்கரமாக்கி ஒரு மாதிரியாக கொண்டு போயிடணும். அப்படிலாம் செய்யவே கூடாது. தன்னை மனசில் பட்டதை கேட்டாங்க, பதில் சொன்னாங்க, முடிஞ்சு, இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கடுத்து இதை பற்றி பேசுறதுல எந்த ஃபாயிதாவும் இல்லை. சரியா தப்பான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மள யாரும் இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதரத்தில் போய் கேட்டுக்கொள்ளலாம். எல்லாம் முடிந்து மதீனா திரும்பினாங்க. சல்லல்லாஹு வந்து கேட்குறாங்க, அதுவும் யாரையும் குறை சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இது போன்ற கட்டங்களில் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அதனுடைய உண்மை நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறணுங்கிறதா எண்ணம். கேட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க, யார சூழல்லாம் எங்களுடைய இதில் இந்த சூழல் இப்படி நடந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, உஸாமா என்னம்மா சொல்கிறதுலாம் கரெக்டா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் நடந்தது. ஏன் நீங்கள் அவரை கொண்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அவன் தான் களிமா சொல்லிட்டார்லம்மா, அதுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி வெட்ட முடியும்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய வாளுக்கு பயந்து தானே ஒரு களிமா சொன்னார்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் திருத்தூதரின் வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கணும் வைக்கணுங்கிறக்காக அந்த நிகழ்வையே ரப்பு ஏற்படுத்தி இருக்கணும். அல்லாஹ் ஷகத்த கல்பகு, அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வாளுக்கு பயந்து தான் சொன்னார் அப்படின்ட்டு 100% உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிக்கிறோம். புறச்சூழல் எல்லாம் அதற்குத்தான் சாதகமாக இருக்கு. உண்மை தானே? புறச்சூழல்கள் எல்லாம் அதற்குத்தான் சாதகமாக இருக்கிறது. ஆனாலும் களிமா சொன்னவர்
அவருக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்காக சொன்னார் என்பது. ஒருவேளை வாளுக்கு பயந்தும் சொல்லி இருக்கலாம், இல்லாமலும் சொல்லி இருக்கலாம். வாளுக்கு பயப்படாமல் கூட அல்லாஹ்விற்கு ஹிதாயத்தை நசீபாக்கி ஒருவேளை சொல்லி இருந்தால் 100ல் 1.99 100ல் இல்ல 1000ல் 1%, 99.9 நீங்க சொல்வதின் பக்கமே ஒருவேளை இருந்தாலும் அந்த ஒரு புள்ளி என்ன இருக்கு, உண்மைக்காகவும் சொல்லி இருக்கலாம் தானே. இப்போ அதைத்தான் கவனத்தில் கொள்ளணுமே தவிர 99.9% கவனத்தில் எடுக்க முடியாது. இது யார் கற்றுக் கொடுத்த வார்த்தை? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஸல்லல்லாஹு. அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, அவர் அதாவது உதிரு சொல்றதுக்கு ஒரு பிழை ஏற்பட்டுருச்சு, அதுக்காண்டி ஒரு காரணத்தை சொல்றாரு, ஃபக்பல் சாதிகன் கான் அவ காதிபன், அவன் வருத்தம் தெரிவிச்சு பேசுறான்ல, உண்மையோ பொய்யோ ஏற்றுக்கிட்டு சும்மா இருந்ததுன்னு சொன்னாங்க சிலர். இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கவே முடியாது. உண்மையோ பொய்யோ சாதிகன் கான உகாதிபன், ஆய்வுலாம் செய்ய வேண்டியது இல்லை. ஒருத்தர் சம்பந்தம் லேட்டாக வர்றாரு, ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம், லேட்டாக வர்றாரு, உண்மையிலேயே அந்த வேலைக்கு அவன் நேரம் ஆயிருக்காது நமக்கு தெரியுது, உங்களுக்கு கோபம் வருது. அவர் உடனே சொல்கிறாரு, பயங்கரமான டிராஃபிக் அந்த இடத்துலங்கிறார். இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை அவர் வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம், அல்லது யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏதோ கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது இன்னும் போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வேலை சொல்லுவாங்க, கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னா விட்டுறலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அவங்கள்ட்ட வருத்தம் தெரிவித்து சொல்கிறான்ல, என்னப்பா பிரச்சனை, லேட்டு சார் இப்படி ஆயிடுச்சு. இதை போய் நீ என்கிட்ட மேப் இருக்கு, நான் நீ வந்த ரூட்டை பார்த்தேன், என்கிட்ட கேமரா இருக்கு, நான் சேட்டலைட்டை என்னால் பார்க்க முடியும், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த ரோட்டில் டிராஃபிக், இந்த புத்திசாலித்தனத்தெல்லாம் நிப்பாட்டு. சலதாசன் சாதிகன் கான காதியவன், உண்மையோ பொய்யோ ஏற்றுக்கிட்டு போ. என்ன அர்த்தம் அதற்கு? யாரையும் நோயினப்படுத்திடாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்களுக்கு அது பொய்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை திருத்த வேண்டிய இடத்தில் ஒருவேளை இருந்தால் இன்னொரு தடவை சொல்லுங்கள். இது மாதிரியான ஒரு சூழல்களில் நம்ம எப்படி நடக்கணும்னு நீங்கள் உபதேசம் செய்யுங்க. நீங்கள் போயிட்டு வர்றதில் எவ்வளோ பெரிய தேவை வேலை இங்கே இருக்கிறது, நீங்கள் தாமதமாக வந்ததால் ஏற்பட்ட இழப்பு என்ன, நஷ்டம் என்ன, அதை புரிய வைங்க. உண்மையுடைய உயர்வையும் பொய்யின் தீமையும் பற்றி எடுத்து சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை பொய்யராக்க முயற்சி செய்யாதீர்கள், அவர் பொய்யராக்க தேவையில்லை. இதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தை. அப்போ யாரையும் நாம் ஒருத்தர் இதில் பெருமை வரலாம், சதகா கொடுக்கறதுல பெருமை வரலாம், தொழுகிறதுல பெருமை வரலாம், குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருக்கிறதுல பெருமை வரலாம், தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல பெருமை வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி செய்பவர்களெல்லாம் பெருமையோடு செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு எனக்கு துளியளவும் உரிமை இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதில்லை, ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் தன வித்தியாசம் உண்டு. நமக்கு வரக்கூடாது, சந்தேகமே இல்லை, வரக்கூடாது, வரவே கூடாது. எதனால? இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் மார்க்கம் தருகிறது. எந்த தொழுகைக்கும் இல்லாத தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு சிறப்பிற்கான காரணம் என்ன? எந்த நேரத்திலும் செய்யாத இஸ்திக்ஃபார் சக நேரத்தில் செய்யப்படுகின்ற இஸ்திக்ஃபாருக்கான மரியாதைக்கான காரணம் என்ன? அங்கே புறச்சூழல் கூட பெருமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவன் தொழுகன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக இருந்தா தான் தொழ முடியும். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவன் அழுது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறான் அப்படின்னு சொன்னா, இஸ்திக்ஃபார் செய்யறான், தௌபா செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய முடியும். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன், யாரும் பார்க்கலையே. அந்த ரகசியமான வணக்கம், அதனாலதான் யாருக்கும் தெரியாத ரகசியமான வணக்கமான நோன்பு இருக்கு. எந்த அமலுக்கும் இல்லாத உயர்ந்த கூலி நோன்புக்கு கிடைப்பதற்கான காரணம் முழுக்க இஹ்லாஸ் லில்லாஹியத் அது இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்ப எந்த ஒரு அமலும் அப்படித்தான் இருக்கணும். ஹஸரத் முஆத் பின் ஜபல் சொன்னாங்க, அப்படி இல்லாமல் இணை ஷிர்க் முகஸ்துதி வந்து விட்டால் சொன்னாங்க ஷிர்க். ஹஸரத் கௌஸல் ரலியல்லாஹு அன்ஹு அதனால தான் சொல்லுவாங்க, முகஸ்துதியும் ஷிர்க்கு தான். ஒருவர் புகழ் வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்தால் ஃபக்கத் அஷ்ரக, அவன் இணை வைத்து விட்டான். அப்படின்னா என்னவா? அல்லாஹ் என்ன சொல்லிடுவான், ஏய் ஒரு அமலை யாருக்காக செய்யணும்? எனக்காகத்தானே செய்யணும். ஒரு அமலை நல்ல காரியங்களை எனக்காகத்தான் செய்யணும், நீ எனக்காக செய்யலையில. அப்போ நீ வேறொன்றுக்காக, புகழுக்காக, மரியாதைக்காக, அந்தஸ்திற்காக செய்தாய் அல்லவா? அப்போ என்னுடைய இடத்துல எதை கொண்டு வந்து நிறுத்திட்ட? உன் புகழை நிறுத்தினாய், உன் அந்தஸ்தை நிறுத்தினாய், நீ புகழப்பட வேண்டும் என்பதை நிறுத்தி விட்டாய் அல்லவா? அப்போ நீ என்ன வச்சுட்டேன்னு தானே அர்த்தம்.
இன்ன யசீரரியா ஷிர்குன், பெரிய பெரிய முகஸ்துதி அல்ல, முகஸ்துதியின் குறைந்தபட்ச அளவும் ஷிர்க்குதான். இப்படி சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாம் சராசரி மனிதர்கள் தானே, நம்மிடத்துல ஏதாவது ஒரு எண்ணம் வந்துவிட்டால், ஏதாவது அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது உமர்தியதானுக்கு கவலை ஆயிடுச்சு. இறைநேசர்கள் தானே எல்லாமே, உலகத்தின் மிக உயர்ந்த இறைநேசர்கள் சஹாபாங்க. என்னடா அது, அப்போ எல்லாத்துக்கும் தான் இந்த பிரச்சனை. ஹஸரத்து ஹல்லாலா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகம் சந்திக்கிறாங்க, கேட்குறாங்க, ஹல்லாலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹல்லாலாவை பற்றி ஏன் கேட்குறீங்க, நாஃபக்க ஹல்லாலா, அவன் முனாஃபிக் ஆகி போயிட்டான். ஹல்லாலா முனாஃபிக் ஆகி போயிட்டான். அபூபக்கர் நாயகம் சார், என்ன வார்த்தை பேசுகிறீர்கள், ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறீர்கள், நான் அப்படி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும். ஹல்லாலா ரலியல்லாஹு அன்ஹு சார், நான் முனாஃபிக் தானே, என்ன பேசுறீங்க, புரிஞ்சு பேசுறீங்களா, என்ன வருத்தப்படுறாங்க. இல்லை, எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும், நான் முனாஃபிக் தானே. அல்லாஹ்வின் திருத்தூதருடைய மஜ்லிஸில் இருக்கிறோம், அப்போ உள்ள ஒரு மாதிரியா இருக்கு, வெளியில வீட்டுக்கு வந்துட்டோம், போயிட்டோம்னு சொன்னா மனைவி மக்கள் குடும்பம் அப்படிலாம் போகும் பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிருது. அப்புறம் என்ன, அங்கே ஒரு நிலை இங்கே ஒரு நிலை, அதுக்கு பேர் தானே நயவஞ்சகத்தனம் நிஃபாக்குன்னு சொன்னான். அவங்க அமைதியாயிட்டாங்க, 2 வார்த்தை சொல்லிட்டு அபூபக்கர் நாயகம் கவலைக்குள்ளாயிட்டாங்க. இது என்னடா பிரச்சனை, இவர் சொல்றதுனால முனாஃபிக்குன்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தானே இருக்கு, அவங்களுக்கு மட்டும் உள்ளது இல்லையே. உடனே பெருமானார்ட்ட போனாங்க, யார ரசூலல்லாஹ், ஹல்லாலா வந்தாரு, இப்படி கேட்டேன், இப்படி சொன்னாரு, ஏமா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு இப்படி ஒரு விளக்கத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இது எப்படி, அப்ப எல்லாருமே முனாஃபிக் தானே என்ற அர்த்தத்தில் கேட்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கருணை நபி சொன்னாங்க, நீங்க என் மஜ்லிஸில் இருக்கிற மாதிரியே எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. பெருமானார் எவ்வளவு பெரிய கருணை, என் மஜ்லிஸில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை இன்னொரு இடத்தில் இருக்காது. என்னுடைய இடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உணர்கின்ற அதே மனநிலையை வெளியிலும் உணர்ந்தால், வெளியிலும் அப்படி இருந்தால், லசாஃபஹத்துக்குல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும் அலா துருகிக்கும் அலா ஃபுர்ஷிக்கும், நீங்கள் ரோட்டில் நடந்து வருகின்ற பொழுதும், நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் தூங்குகின்ற பொழுதும் கூட, படுத்திருக்கின்ற பொழுதும் கூட மலக்குமார் வந்து நேரடியாக உங்களிடத்தில் முசாஃபா செய்வார்கள். சாஅத்தன் ஃபசாஅத்தன், இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். சஹாபாக்களுடைய என்ன இறையச்சம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. அப்படிலாம் பிரச்சனை இல்லை, போங்க, இப்படி தான் இருக்கும், துனியா தானே இருக்கிறீங்க, அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும், போங்க, எப்படி சொல்ல வேண்டிய அளவிற்கு வந்தது. ஹஸரத் உமர் என்ன நினைக்கிறாங்க, இது என்னடா இது, ரொம்ப ஆபத்தாக இருக்கேன் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க. ஹஸரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான்னு சொன்னாங்க, யகூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்றானா, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், எனது நேசர்களோடு ஒருவன் பகைமை பாராட்டினால் அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னான். நல்லடியார்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாய் நீளம், நம்முடைய எல்லா நீளம், இந்த நீளத்தைனா நல்லடியார்கிட்ட போய் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் திமிரா பேசுவாங்க, திமிரா பேசுவதை பழக்கமாக இருக்கலாம். நல்லடியாரிடத்தில் தன் வாயை நீட்டினால் அதனால் ஏற்படுகின்ற விளைவு ஆபத்தானதாக இருக்கும். காரணம், அவர்கள் சும்மா இருந்து விடுவார்கள், அல்லாஹ் அமைதியாக இருக்க மாட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் வசனம் எப்பொழுது இறங்கியது? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாயத்தனா, முகமது இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா என்று அபூஜஹில் கடிந்த பொழுது, அபூலஹப் அவர்கள் கடிந்து கொண்ட பொழுது, பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தையாக இருந்தும் அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் கண்ணிய குறைவாக பேசிய பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் பொறுத்து கொண்டார்கள், அல்லாஹ் பொறுத்து கொள்ளவில்லை. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். யாரை பார்த்து அழிவு உண்டாகட்டும் சொல்கிறாய், உனக்கு அழிவு உண்டாகட்டும், மனைவிக்கு அழிவு உண்டாகட்டும், பயங்கரமா அல்லாஹ் கோபப்பட்டு வசனத்தை இறக்கி வைத்தான். அப்ப அல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் நேசர்களை பகைத்தால் அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்ட்ட போய் சண்டை போட்டு யாராவது ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நேசர்கள் என்று ஒரு சாரார் இருப்பார்கள், நல்லடியார்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பொருள். அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாருங்க நல்லடியார்கள் யாரு, எப்படிப்பட்ட நல்லடியார்கள் அந்த உலகத்துல இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு அழகான வேர்டு அப்படியே ரன்னிங் மேட்டர்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹு யுஹிப்பு அல் அப்ராரல்
அல் அபரார் அத்கியா அல் அக்ஃபியா அல்லதீன இதா காபு லம் யுஃப்தகது வ இதா ஹதரு லம் யுதஅவ் வ லம் யுகர்ரபு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சாராரை நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப் அல் அபரார், நல்லோர்களை நேசிக்கிறான். நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல் அத்கியா, அவர்கள் நல்லோர்கள் மட்டுமல்ல, இறையச்சமுடைய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மேலும் அவர்கள் அல் அக்ஃபியா, தங்களை மறைத்து வாழக்கூடிய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தங்களை மறைத்து வாழும் இறையச்சமுடைய நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவங்க நல்லவங்களாவும் இருக்கிறாங்க, ரொம்ப இறையச்சத்தோடு இருக்கிறாங்க. அல் அக்ஃபியா, தங்களை மறைத்து கொள்ளவும் செய்கிறார்கள். இதோ நான் இருக்கிறேன், நான் யார் தெரியுமா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, என்னை சாதாரண நினைச்சுக்கிட்டீங்களா, சொல்ல மாட்டாங்க. எங்கேயும் முன் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீட்ல வந்தா உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, அடம்பிடிக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு 10ஓடு 11 வருவாங்க, போவாங்க. அப்படி எத்தனையோ மாமனிதர்கள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க, அவர்கள் தங்களை மறைத்து வாழ்பவர்கள் என்பதற்கு யாருக்கு தெரியாம அவங்க வாட்டுக்கு 10ஓடு 11 இருப்பாங்க. சற்று இன்னும் விளக்கமாக சொல்கிறார்கள், அல்லதீன இதா காபு லம் யுஃப்தகது, அவர்கள் ஒரு இடத்தில் இல்லையானால் தேடப்பட மாட்டார்கள். நம்ம நல்லவங்களை கேட்போம்ல, முக்கிய மஸ்தர் வரலையா, இவங்க வரலையா, இன்னார் வரலையான்னு கேட்போம்ல, அப்படிலாம் கேட்கறக்கு ஆள் இருக்கார். அல்லதீன இதா காபு லம் யுஃப்தகது, அவர்கள் இல்லையானால் தேடப்பட மாட்டார்கள். வ இதா ஹதரு லம் யுதஅ வ லம் யுகர்ரபு, ஒருவேளை அவர்கள் இருந்தால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கத்து வரப்படவும் மாட்டார்கள். அவங்க வாட்டுக்கு வருவாங்க, போவாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தகைய நல்லடியார்களே அல்லாஹ் நேசிக்கிறான். இவங்க வெளி உலகத்துல சாதாரணமானவர்கள், இவங்களை பெருசா மதிக்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. குலூபுஹும் மசாபிஹுல் ஹுதா, ஆனால் இவர்களுடைய உள்ளங்களோ ஹிதாயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒளிவிளக்குகளாக இருக்கும். அவங்க சராசரி ஆட்கள் அல்ல, உங்களுடைய பார்வையில தான் சராசரி. குலூபுஹும் மசாபிஹுல் ஹுதா, அவருடைய உள்ளங்கள் ஒளி சிந்து ஹிதாயத்தை வெளிப்படுத்துகின்ற விளக்குகளாக இருக்கும். முஃமின்களே, அப்போ இஹ்லாசுடைய வாழ்க்கை, தன்னை பெருமை இல்லாத வாழ்க்கை, முகஸ்துதி இல்லாத வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. முகஸ்துதி அல்ல. மனிதன் இன்னைக்கு முகஸ்துதி அடிமையாகி கிடக்கிறான், புகழுக்கு அடிமையாகி கிடக்கிறான். தன்னை பாராட்டணுங்கிறக்காண்டியே பல வேலைகளை செய்யறான். வேலை செய்யறது மட்டுமல்ல, செய்யாத வேலைக்கெல்லாம் தன்னை பொருட்படுத்துகிறான். இதெல்லாம் தன் மூலமாகத்தான் நடந்ததான் காமிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னு கேட்டா பெருமை. ஆனா செய்ததை கூட நாங்கள் தான் செய்தோம் என்று காட்டிக்கொள்ளாதவர்கள் மேன்மக்கள். ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்ததற்கு பின்புதான் தெரியும், அந்த ஊரில் இருந்த நிறைய ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கான துணிமணிகள் போய் சேர்ந்து கொண்டிருந்தது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தான் கொடுத்தார்கள் என்பது அவர்கள் மறைவிற்கு பின்பு அது கிடைக்காமல் போன பொழுது தெரிந்து கொண்டார்களே தவிர, அவர்கள் இருக்கின்ற வரை யார் கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. நல்லோர்களின் நிலைய இன்னைக்கு நம்ம தும்மனா கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு தும்மணும்னு நினைக்கிறோம். பதிவு செஞ்சுட்டு தும்மணும், போட்டோ எடுத்துட்டு தும்மணும், வீடியோ எடுத்துட்டு தான் ஒரு நல்லதை செய்யணும். இல்லை, யாரும் பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சுகின்ற ஒரு அவலை. யாருக்கு தெரியாம சதக்கா கொடுக்கணும். அப்படின்னா யாருக்கு தெரியாம எப்படி கொடுக்க முடியும்? இருட்டில் போய் கொடுக்கணும், கும்மிருட்டில் கொடுக்கணும். வாங்குறவருக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சதக்காவில் பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சதக்காவை எப்படி வச்சிருக்கிறா, நீ என்னதான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, குறைந்தபட்சம் உன்னை வாங்குறவருக்கு தெரியுமில்ல. வாங்குறவருக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தான் கொடுத்தோம்னா அல்லது அவர்கிட்ட தான் நம்ம வாங்கணும்னு நமக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியத்தானே செய்யும். அப்போ அவங்க ஒரு இடத்துல அடி வாங்குது பாருங்க. அவங்க மேன்மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, வாங்குறவருக்கு கூட தெரியக்கூடாது. இப்படி நினைச்சு இருட்டில் போய் சதக்கா செய்ய நினைச்சாங்களாம். கடைசியில் பார்த்தா மறுநாள் தெரியுது, இன்டைரக்டா நம்ம கொடுத்தது ஒரு தப்பான பொண்ணுக்கு கொடுத்துட்டோம்னு தெரியுது. ஒரு விபச்சாரிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் காசை. இன்னொரு கட்டத்தில் தெரியுது, ஒரு திருடன் ஏற்கனவே அவன்கிட்ட போய் கொடுத்தாச்சுன்னு தெரியுது. இப்படி 2-3 இன்சிடென்ட்ஸ். ரொம்ப கவலைப்படுறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கடைசி 2-3 நாள் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்படித்தான் வருது. கடைசியில் இவங்களுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. யா அல்லாஹ், நான் அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் என்னுடைய சதக்காவை நீ ஏற்றுக்கிற மாட்டியா? நான் யாருக்குமே தெரியாமல் நல்லது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என் காசு இப்படி போய் தப்பானவங்கள்ட்ட போயிருச்சு. அப்பொழுது அசரீரின் வழியாக அவருக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய தூய காசினால்
அந்த தவறானவர்களும் திருந்தி விட்டார்கள், நீ கவலைப்படாதுன்னு சொல்லப்பட்டார். நீ கொடுத்தது தப்பான ஆள்கிட்ட தான், ஆனால் இதனுடைய பறக்கத்தினால அல்லாஹ் அவங்களுடைய ரூட்டை திருத்திட்டான், அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்தான் என்று சொல்லப்பட்டார். அதாவது மேன்மக்களுடைய வரலாறுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம். அதனால தான் சொல்லதான் சொல்ல கிஸ்ஸஸுல் அவ்வலீன் இப்ரத்துல் லில் ஆகிரீன், முன்னோர்களின் வரலாறு பின்னோர்களுக்கான படிப்பினை. ஒரு பெரிய மகான் காஞ்ச ரொட்டி துண்டு, அதே ரொம்ப சாதாரண பெருசாக இது பண்ண முடியாது, அதை வச்சுருப்பாங்க. அந்த ரொட்டி துண்டை வச்சுக்கிட்டு வரும் பொழுது ரொட்டி துண்டை வச்சுட்டு வரான். ஒரு நாய் படுத்து கிடக்குது. அந்த நாய் கிட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக தெரியும், கிட்டத்தில் உட்காந்துட்டு நீ ஒரு ஓரத்தில் சாப்பிடு, நான் ஒரு ஓரத்தில் சாப்பிட்றேங்கிறான். இதோட ஒரு பகுதியை நீ சாப்பிடு, இன்னொரு பகுதியை நான் சாப்பிட்றேன். என்னடா இது, ஒரு அளவே இல்லை, யோசிப்போமா இல்லையா? ஒரு நாய்க்கு பக்கத்தில் உட்காந்து இந்த பகுதியை நீ சாப்பிடு, இந்த பகுதியை நான் சாப்பிடு, அப்படித்தானே தெரியும். அல்லாஹ் அக்பர். அவர்களே அதற்கு பதிலும் சொல்கிறார்கள். சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த தகல்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்திற்கு சென்றால் நான் உன்னை விட சிறந்தவன். ஒருவேளை இவையின் தகல்துன்னார், நான் நரகத்திற்கு சென்றால் என்னை விட நீ சிறந்தவர். உன்னை எப்படி நான் சாதாரணமாக கருத முடியும்? உன்னை எப்படி நான் சாதாரணமாக கருத முடியும்? நான் சொர்க்கம் சென்றால் உண்மையிலே உன்னை விட நான் சிறந்தவன் தான். ஒருவேளை நரகத்திற்கு நான் சென்றால் என்னை விட நீ சிறந்ததாகி விடுவாய். உனக்கு அவ்வளவு பிரச்சனைலாம் இருக்காது, எனக்கு தான் பிரச்சனை கூட. அதாவது இறைநேசர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? இறைநேசர்கள் இறையச்சமுடைய வாழ்வினால் அவர்கள் இறைநேசர்கள். வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் தோற்றம் அல்ல, வெறும் ட்ரெஸ் கோடு அல்ல, அதை தாண்டி. அதான் இதில் நீங்கள் புரிகிறதுல தவறு செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை சொல்கிறேன். அதற்காக அவைகளை யாரும் தவறு என்று கருதி விடக்கூடாது. ஒருத்தர் அழகான தலப்பா கட்டி இருக்கிறார், தலப்பா கட்டி இருக்கவங்கெல்லாம் ஃப்ராடு நீ சொல்ல வந்துட்டீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்க எங்கே போய் முடியும்? அது அப்படி அர்த்தம் அல்ல. ஆனால் தலைப்பாகையே இறைநேசத்தின் அடையாளமும் அல்ல. அதுதான் வித்தியாசம், புரியதற்காக சொல்கின்றோம். நல்லோர்களின் அடையாளமாக தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய சுன்னாவாக இருக்கிறது, சந்தேகமே இல்லை. அதற்காக தலைப்பாய் கட்டியவர்கள் எல்லாம் நல்லவர்களா? இல்லை, அது வேறு, இது வேறு. நாம் அல்லாஹ்வின் ரசூலுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும், அனுபவமாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில சமயங்களில் நல்லோர்களை போன்று ஒருத்தன் வேஷம் போடுறான் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஒன்று நடக்கும் அப்படின்னு கேட்டால், சில சமயங்களில் அல்லாஹ் அவனையும் நல்லவனை மாற்றி விட்டுருவான். சரி, இது வேஷம் போட்டுச்சு, இந்த 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 தோற்றமும் இதுவும் நம்ம விரும்புகிறது, அதனால இவனையும் அது மாதிரி கேட்டகரியில் ஆக்கி விட்டுறலாம். அப்படி அல்லாஹ்வுடைய ஒருவேளை அருட்பார்வை கிடைத்து அது நல்லதாக நடக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கிற மரியாதையை நினைச்சு பார்த்துட்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான், நல்ல பெரிய ட்ரெஸ் போட்டு பெரிய தலைப்பாகை கட்டி ஒரு இடத்துல உட்காந்தா ஒரு பெரிய சூஃபி மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் உண்மையில் ஃப்ராடு, நல்லவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கக்கூடிய மரியாதை இவனுக்கு அந்த எண்ணத்தை தந்தது. மக்கள்லாம் இவரை பார்க்க வர்றாங்க, வைக்கிறாங்க, இவரை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டமாக இருக்கு. கடைசியில் இவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு, ரப்பு எப்படி போட்டான் பாருங்க. தன்னைத்தானே கேட்குறான், நீ ஃப்ராடு, நீ பொய்யன், நீ தப்பானவன். தப்பான நீ இந்த தோற்றத்தில் இருக்கிறதுனால உன்னைய மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ நல்லவனாயிட்ட உன்னை எவ்வளோ மதிப்பாங்க? அதான் எண்ணம். அது அல்லாஹ் கொடுக்கறது, அது ஹிதாயத். அது நீ தப்பானவன், நீ நல்லவனே கிடையாது. ஆனால் நல்லோர்களுடைய தோற்றத்தில் நீ இருக்கிறாய், இதற்காக மக்கள் உன்னை மதிக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நீ நல்லவனாக ஆனால் உனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும்? அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினா மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கையை பிடிச்சு ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரும். மொத்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாருக்கு ஈமானுடைய தெளிவை அதன் வழியாக சாலிஹான அமல் செய்யும் நசீபை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அவர்களும் அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தவறான செயல்களையே மூலாதாரமாக அது அலங்கரித்து காண்பிக்கப்பட்டு மனோயிச்சை பின்பற்றுபவர்களும் ஒருபோதும் சமமாட்டார்கள் என்று கூறிய அல்லாஹ் அந்த ஈமானுடைய பாக்கியமும் சாலிஹான அமல் செய்யும் நசீபை பெற்றிருக்கின்றார்களே, இவர்கள்தான் இறையச்சம் உடையவர்கள்.
இரையச்சம் அப்படின்னு சொன்னா ஈமான் இருக்கணும், சாலிஹான அமல் இருக்கணும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நிச்சயமா ஈமானும் சாலிஹான அமலும் உடையவர்கள் அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆதலால் தான் மோமின்கள் என்று பயன்படுத்த வேண்டிய வார்த்தையில் மஸலுல் ஜன்னத்தில் லதி வஉதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் பண்பு என்னவெனில், சொர்க்கம் எத்தகையதெனில் ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின், அல்லாஹ் சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தில் 4 ஆறுகள் இருக்கிறது. நீராறு, தண்ணீராறு, தண்ணீர் ஓடக்கூடிய ஆறு உண்டு, பால் ஓடக்கூடிய ஆறு உண்டு, மது ஓடக்கூடிய ஆறு உண்டு, அதே போன்று தேன் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். இவைகள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அதாவது எவ்வளவு தூரம்னு சொல்றாங்க, 500 நாள் 500 நாளுடைய பயண தூரம், 500 நாளுடைய பயண தூரம். ஒரு நாளுடைய குறைந்தபட்ச பயண தூரம் என்பது கிட்டத்தட்ட நடந்தே போனாலும் 25 கிலோமீட்டருக்கு மேலே கணக்கு வைப்பாங்க. பொது கணக்கு அதுதான். அந்த சஃபருடைய கணக்கெல்லாம் வரும்போது அப்படி தான் வருவாங்க. 15 மைலும்பாங்க. அது நம்முடைய கணக்கில் கூட்டி பார்த்தா ஏறக்குறைய 23 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு வைங்களே. அப்படின்னு சொன்னால் 500 நாள், 500 × 23 எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. 500 × 23 1150. மாஷா அல்லாஹ், அண்ணன் தான் வியாபாரி. 11,500. வெரி குட். அந்த ஆறின் அகலம் மட்டும் 11,500 கிலோமீட்டர் இருக்கும். இது ஆறுன்னு சொல்லுவீங்களா, கடல்னு சொல்லுவீங்களா? ஆறின் அகலம். பொதுவாக ஒன்றின் அகலம் என்பது குறைவாக இருக்கும், நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கடையில் போய் துணி எடுக்கிறோம், அகலம் 36 44 அதிகப்படி 55 இருக்கும். ஆனால் நீளம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 50 மீட்டர் இருக்கலாம், 100 மீட்டர் இருக்கக்கூடிய பண்ணவெல்லாம் இருக்கும், 100 மீட்டரோடு இருக்கும். அகலம் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். அந்த நீர் ஓடையின் அகலம் 500 நாட்கள் பயணம் செய்கின்ற தூரம் 16,500 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். நீளம் எவ்வளோ இருக்குது நீங்களா கற்பனை பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி 4 ஆறுகள் ஓடும். அந்த ஆறுகளுடைய அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர், அந்த பால் எப்படிப்பட்ட பால், அந்த மது எப்படிப்பட்ட மது, அந்த தேன் எப்படிப்பட்ட தேன், அவைகளை பற்றி குர்ஆன் இந்த வசனத்தில் அல்லாஹ் சற்று விரிவாக சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் அவற்றை பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான் வ தஆலா மேலும் இந்த வசனங்களில் எவற்றை நாம் முறையாக விளங்க வேண்டுமோ அவற்றை விளங்குவதற்கும் நாம் படிப்பினையாக ஏற்று அமல் செய்வதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا هادنا قرة أعيننا ووسيلتنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். صدق الله العظيم.